மறைவுல கல் மறைவில் நின்று கையடிப்பதே மேலம். சும்மா வந்து அதாவது அண்ணா இப்பொழுது என்னிடத்திலும் பெண் கிடையாது இல்லையா? உங்ககிட்ட இல்லையா? இல்லம்மா. ஏன் அவ்வளவு மோசம் பண்ணிட்ட? முன்னாடி பார்த்தாங்கறாங்க. ஏன் அவ்வளவு மோசம் பண்ணிட்ட? என் முன்னாடி பேரை கொடுத்துட்டா. சரி வராதனா அது. பின்ன எப்படி பேரை கேக்குற? ஏன்னா அழகான பையனுக்கு போய் அத்தையா? அத்தை அழகுதா? ஏய் அத்தை ஏ அத்தை உனக்கு முன்னாடி அவங்க அத்தை ரெடி ஆயிட்டா உனக்கு. அத்தை அத்தை ஒரு ஐயோ கடவுளே. ஏய் இரு. ஏமா ஏய் இருங்க. ஏமா நான் அத்தை தேடிட்டு போறேன். நீ என்ன திரும்ப கூட்டி வந்த? பொம்பளை எல்லாம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அத்தை யாரு தெரியல. அம்மா உங்க அம்மா கூதியானவங்க சரி கூதி ஆட்டுங்க. நான் எங்க அத்தை தேடிட்டு போற கல்யாண ஏக்கத்துல எங்க அம்மா குடுக்க மாட்டாங்க. அம்மாளுக்கு வித்தியாசம் காரணம் என்னன்னு கேளு. பண்ணல்றா பையா. இல்ல காரணம் என்னன்னு கேளு. ரெண்டு பேரும் ஒரே புடவை கட்டிக்கிறீங்களா? ஓ அப்ப யாருன்னா ஒரு ஆள் புடவை கழட்டு. பாத்திரம் பாக்குற நீ. சரி இப்ப என்ன பண்ண? சரி மகனுக்கு கல்யாணம் யாரும் முகூர்த்தம் நேர்ந்துருச்சு. அண்ணா எங்கனக்குது? நான் பொண்ணுக்கு இருக்கிற சொல்றதுக்குள்ளே உன் மகன் குதிக்கிறான். அது என்ன ஒரே அங்கலாப்பு? அது காரணம் நீதானா? எப்படி? அத நீதாவே சும்மாக்கிற சக்கு ஊதிக்கிறதா தாதமே. அது அது உன் கணவனால் வந்த வினை. அப்படியா? ஆமா அவன் கெஞ்சாவை போட்டுக்கணும். கெஞ்சாவை போட்டுக்கின்னு கேட்ட வேலை கேட்ட வரத்தை கொடுத்துட்டான் இல்லையா? அதனால நான் அதை தீர்வு அப்பயே சொன்ன இந்த வாதுக்காலுக்கு கொடுக்காத கொடுக்காத கொடுக்காதன்னு ஒரு ஓமத்துக்கு போய் நிற்கிறது பார்ப்பேன். என்ன பண்றது? நீ ஒழுங்கா பண்ணியிருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? அதனால பெண்ணு இருக்கிறது எங்க இருக்குதுன்னா எங்கண்ணே? தெய்வலோகத்தில் இல்லையா? அதாவது தேவேந்திரனுடைய மகள் இந்திர, அதாவது முன்ன தெய்வ ஆணைய உன் மகன் முருகனுக்கு கொடுத்துருச்சு. ஆமா இல்லையா? இரண்டாவது பெண் இருக்கிறது மந்திரமாலை. இந்த மந்திரமாலையை பெண்ணு அவ கொடுத்தாலும் ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். சரிண்ணா. அதனால அந்த அம்மா இந்திராணி கூப்பிடு. அம்மா இந்திராணி. உன்னுடைய கணவனை சிறை மீட்க வேண்டும் இல்லையா? அசுரர்கள் கொண்டு போய் அந்த அஸ்த வசிகளையும் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அங்க அவனுக்கு ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதாவது வாயு வாயில் பெருக்கவும் வர்ணன் சாணம் தெளிக்கவும் இல்லையா? யமன் கால்கையை பிடிக்கவும் இந்திரன் அவன் கால்கை பிடிக்கவும் பெருமா பஞ்சாங்கம் அடிக்கவும் இந்த பெண்கள் அனைவருமே தேவ பெண்கள் மாதவர்கள் எல்லாம் அவனுக்கு விஞ்சாமரத்தை கொண்டு போய் அடிமை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களை மீட்க வேண்டுமானால் உன் இளைய மகள் யார் மந்திரமாலை, மந்திரமாலையை வீரவணியனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி திருமணம் செய்தால் மட்டும்தான் அவனுக்கு திருமணம் செய்துதான் சண்டைக்கு அனுப்பணும். என்ன பண்ணலாம்? கூட்டி வர மகளை அப்படி பொண்ணுதான் கேட்டுக்கனாக்கா மாப்பிளையும் பாக்கல ஒண்ணும் பாக்கல குடக்கன்னு வர பாருங்க. அவங்களுடைய மீகணும் இல்லையா? அதுக்கு அதனால அங்களா போ. அப்படியா? எங்க வீட்டுக்கார காப்பாத்தணும் அதனால கொடுத்துடலாம். என்ன பாரு மொத்தமா நீ மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறன்றிய மாப்பிள்ளைக்கு எங்க என்னமோ குஞ்சு ஏதோ அருந்து விழுந்துச்சோ இல்ல கோண காலம் இல்ல பெண்டு காலம் மாப்பிள்ளைய பார்க்காத பொண்ணு கொடுக்காதா? இப்ப நான் மாப்பிள்ளைய பாக்கணும். காட்டினா எங்க பொண்ணு கூட்டு வரோம். கொண்டே கூட என்ன சொன்ன? உன்னையவே எப்படி அடிக்கிறாங்க? உன் புள்ளைய எப்படி அடிக்குவான்? எப்படி அடிக்குவான்?
இவ்வளவு கடியாக்குறாங்க ஏடா கோட்டை. பிடிக்கிறியா, உழுவியா? இவன் அடிக்கிறான், உழுந்துட்டு வந்தா இவன் எப்படி ஒழுங்கா புள்ள பேத்துக்குவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. மாநாடும் தெரியல, புள்ள பொண்டாட்டியும் தெரியல. இருங்க மாமே கடி நீ மரும கடி நீ போற நீ எத்தனை திருப்பி கேட்க அவன் ஆம்பளை வச்சு பொண்ணு தெரியல, பொண்ணு மாநாடும் தெரியல, அண்ணாலும் தாரியாடு. இவங்க எப்படி பேசுறாங்க? கஷ்டமா புள்ள பேத்து காண்டாமிருகணும் பேரு, வேண்டாதேருப்பா புள்ள பேத்து வெங்கட்ராமன் பேர் வச்சுக்கிறாங்க. போங்கடியில புள்ள புதில கலத வாக்க இது பூரா பண்ண நீ தானே கம்முனுக்கு அதுக்குள்ள இங்கே வந்துட்டீங்க. என் தங்கச்சிடா. நான் ஒரே டைம் தான், அதிகமாலாம் இல்ல. சரிண்ணே இப்ப வந்து மாமேல மருமான பாத்துட்டாரு, பார்த்தாச்சு. அவங்க என்ன பண்ணாலும் தெரியாது. இப்ப வந்து புள்ளி பாக்கணும். அண்ணா மகனே மாமா பொண்ணு இல்லடா அது மருமக மந்திரமலை போய் சொத்த போரு பொண்ணு வருது. ஆமா எங்க அம்மாவுக்கு கூட நெப்பு கட்டு போயிட்டு பொண்ணு வந்து பாவத்தை என்ன போய் இது யாரு? யாரு? தம்பி உங்க தம்பி பண்ணவத்தாண்டா ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்தா மாமி எப்படி மதம் ஏறுன்னு எப்படி வந்துக்கிறாப்ப உங்க குடும்பத்துல நீ சுண்ணியா வைக்க குடும்பத்தை பாரு லவடாய பாரு பண்ணல புள்ளிய தூக்கின்னு போறானே பரவாயில்லையா எப்படி பொண்ணு கொடுக்கறது என்ன பண்ணலையா? எப்படி கொடுக்கறது அதாவது அரியா பையன் துடுக்குத்தானோ ஆமா இல்ல இடத்தானோ அவனுக்கு புடுக்குத்தானோ பாரு அப்படி இப்பதான் அவளுக்கு சூடு சோரணம் வந்துருச்சு போயிட்டு உங்க அம்மா உங்க சோரணையில சுண்ணியா வைக்க யாருக்குடா அது சிரிப்பா போச்சுப்பா துடுக்குத்தனத்துல இதை செஞ்சுதான் தெரியாது பையன். பாரு கவனத்துல என்ன அடிச்சுனே இருக்கிறான் புள்ளிய இல்ல இல்ல மாப்பிள்ள காட்சி போய்க்கிறான் அன்னைக்கு அந்த காலத்துல பண்ணாங்கட்டா இன்னைக்கு புள்ளைய பார்த்தோட புல்லட் எடுத்து நேர பிடிச்சிட்டு எங்க புல்லட் எடுக்கிறாங்க பிடிச்சுன்னு போயிடுறாங்க வேலை வேண்டியா பெண்ணு பிடிச்சிருச்சாப்பா பெண்ணு தூக்கிதான் வந்துட்டு பொண்ணு நல்லா எரிக்கி பிடிச்சிக்கணும் சரி இப்ப தாலி வேணும்டா தாலி வேணும்டா தாலி வேணுமா சிவாஜி பேன்ஸ் வேற மூடி பொண்ணு கூட்டு வந்துட்டேன் பொண்ணுக்கு உனக்கு என்ன பொறுத்து தெரியுமா? இருந்தாலும் முறைப்படி கல்யாணம் பண்ணுவோம். ஆமா முறைப்படி. அதனால நாம இருக்கிறது கானகம் கானகத்துல காட்டுல இருக்கிறோம். ஆமா இல்லையா? இங்க இந்த ஏகசாலை போட்டுக்கிறோம். ஏன்னா இந்த புகையானது புகைமண்டலம் இந்த சாலையில மேல பரவும். இந்த புகையை பார்த்த உடனே அசுரங்க தேவலாம் கிழங்கு வந்துருவாங்க. அதனாலதான் இந்த மண்டபம் இருக்கிறது இல்லையா இந்த காட்டுல. இப்ப வந்து நம்ம காட்டுல எதுவுமே கிடைக்காது. ஆமா இது என்ன
பார்க்கலாம். அங்க எது எகுது பாருங்க. ஏய், எகுது. என்ன எனக்கு அப்படியா இருக்கீங்களா? சரியான பிடி பிடிக்கிறே சாமி. காலவாடி அதாவது இந்த கொடி இந்த இதுக்கு கோக்கறதுக்கு மஞ்சள் கிடைக்காது. உங்க டவுன் அப்ப 3வது மாதம் வாங்கிக்கலாம். ஆமா. நீ பாரு இப்ப மஞ்சள் காவத்துல கட்டணும். நீ ஒரு ஓம கூதி சாமி ஆட்டுங்கத அப்படியே சோடுக்கணும் கவரு. சரி, ஒரு கொடி காட்டு கொடிக்குதா? இருக்குது. அந்த கொடி பிடிக்கணும். ஓனா கொடியா? ஏதோ ஒரு கொடி பிடிக்கணும். சரி இருங்க. இந்த கொடியில கோத்தரலாம். நீ கோத்துரு. கோக்கறதுடா. சரி, இப்ப கோத்துட்டு இப்ப இந்த கொடியில தாலி கட்டி வர்றோம். 3வது மாசம் கவுர் மாத்திடலாம். தாலி கவுரு போயிடுறோங்கல்ல, எல்லாரும் தாலி பிரிச்சு கோக்கணும். பட்டத்துக்கு போயிடுறோம். அப்ப போய் நம்ம தாலி பிரிச்சு கோத்தணும் இல்லையா? தாலி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இது முடத்தடா. அதாவது வன்னி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முடத்த தாலி தான் நம்மளுது. முடத்த இது பத்தியா முடத்த. ஆமா ஆமா. முடத்த தாலி. முடத்த தாலி இதே நமக்கு தாலியா இருக்கு. ஆமா இல்லையா? அதனால இப்பொழுது கால்கள் எல்லாம் ஒடிச்சாச்சு. எல்லாம் ஒடிச்சாச்சு. எல்லாம் ஓடி போயிடும். எல்லாம் ஓடி கோத்தாச்சு. தாசி. அதனால இப்பொழுது மருமகனே, இதோ இந்த தாலியால் உன் மனைவி தாலி கட்டிடணும். தாலி கட்டுனா தாலி கட்டுனா முக்கியமானது. ஊர்ல பொது மனுஷரு பொது கோடியில யாருன்னா அந்த வந்து போடுங்க. என்னது கோடி? என்னடா இது? ஊர் பொது கோடி. என்ன கோயாத்துக்க? கல்யாணத்துக்கு கோடியா போறத? கோடி இல்லடா அது, மொய் போறதுடா அது. பியா அதுக்கு தானே எங்க மகன் மாதிரி என்னுடைய அடிக்கிறது. அதனால இந்த மாலை பாருங்க. வாடி போட்டா மாலை போட்டுக்க. புள்ளைக்கு வாய் ஆளுக்கு சோறு. ஆளுக்கு முன்ன மாப்பிள்ளை நீ மாலை போடு. மாமா நான் போட்டா உன்ன போட்டா மாமா. எவனு கேட்ட கூத்தி ஆடுங்க. ஏ மாமா பொண்ணு கேக்குது. மாங்க கட்ட மாலை பட வராம. புள்ளையா கொடுக்கும். புடவை கரே இருக்குதா? அதான் கருத்து இல்ல. கரியா இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா கேளு. நீ மாமியாளுக்கு போட்டு மாமியால கூட்டணும் போனியா சத்தியமா புள்ள பேக்க மாட்டா. யானு கேளு. உங்க மாமியாளுக்கு கர்ப்ப பையில இத்தாசோடு ஓட்ட. மாமா போடு. மாலை போட்டா ஒண்ணு வேணா ஒண்ணு பெரிய மாங்கத்தை கட்டிடு. திருமணம் செய்தாரே தமிழ்நாட்டுக்கு ஆம்பளைக்கு வித்தியாசம். தமிழ்நாட்டு கூதி வைக்கிற தாலி எல்லாரும் பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லையாடா? என்ன நீ நண்பன் ஆசீர்வாதம் பண்றா? காலில் ஒரு ஆசீர்வாதம் பண்றோம். தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்றா? மங்களம் புண்டியாகும். மங்களம் உண்டாகட்டும். 16 பெத்து 17 செத்து. என்ன 17 சாவத்து 16 ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்கள். கல்வி செல்வம், மழலை செல்வம் இல்லையா? பொருள் செல்வம். இப்படி 16 செல்வங்கள். 16 பிள்ளைங்க பெறதுல 16ம் பெற்று பெருவாள் வேணும். 16 செல்வங்களும் பெற்று ஊர்ல இருக்கிறவங்க 16 பெத்துன்னு உடனே 16 புள்ள நான் பெக்கட்டா. இப்பெல்லாம் 2க்கே என்னால ஆவறதுலன்றாங்க. 16 செல்வங்கள் இல்லையா? கலை செல்வனா கல்வி செல்வம் இல்லையா? பொருள் செல்வம், பண செல்வம், இப்படி மழலை செல்வம். நேரம் ஆயினே போகுது. ஆமா. கல்யாணம் பண்ணி அவனை சண்டைக்கு அனுப்பணும். அப்படியே ஆகட்டும்.
இல்லையா நான் வாங்கும் போது இல்ல முன்ன பாக்குற மாமியா மேலே ஒரு கண்ணாக்குறான் ஏதோ ஒரு மாலை மாத்திரத்தா பிள்ளைக்கு மாலை மாத்திருக்க தாலியாவது மாமியார் கட்டி வைக்கிறேன் நானே புள்ள பேக்க மாட்டேன் பெருதேசி மகன் கூட தான் கரெக்ட் மாமேல கையில் போட்டுக்கணும் மகளுக்கு பிரி அப்பயா நீ எங்கிட்ட வரமாட்டேன்ட்ட அப்படி அப்படியே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். வாழையடி வாழையாக வாழ கடவுள். மாமியார கூப்பிடுங்கப்பா. நல்லா இருங்க. இல்ல இல்ல இருங்க இரு நான் சின்ன வயசுல இருந்து இந்த பிள்ளைக்கு பிய்யும் மூத்திரம் வாரி வளர்த்தான் தேவடியா பெத்தது எடு காலில் உள்ள மாட்டுக்குது யார் பெத்தது? யாரு பத்தியோடி பார்த்தது யாரு? எங்கேயோ ஊஞ்சிட்டு போங்கடா உங்க குடும்பத்துக்கு. அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொண்டது உண்டானால் அதாவது மாமியார் வீட்டுக்கு அனுப்புவது வழக்கம். அதனால பணம் கொடுக்க நல்லா இருக்குதா? அதனால பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும். அதனால வந்து பொண்ணு வீட்டுக்காருக்கு பாப்பு வீட்டுக்காரு எல்லாமே தான். எதிர்மொழியெல்லாம் கிடையாது. என்ன மொழியாது? கேளுங்க சபையோர்களே, அதாவது வன்னியன் பிறந்தான் அந்நியன் ஒளிந்தான் இல்லையா? அதனால வன்னியனாகப்பட்டவருக்கு இப்பொழுது திருமணம் செஞ்சு நிக்குது. வன்னியனாகப்பட்டவர் தாய் தந்தை இருந்தாலும் தனியாக பிறந்தவர், நெருப்பிலே பிறந்தவர் இல்லையா? சிவபெருமானுடைய நெற்றி வேர்வையில் இருந்து பிறந்தவர் அவரு இல்லையா? அவருக்கு ஆதரவுன்றது நம்ம அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே இருக்கிறோம். ஜாதின்றது எல்லாமே கிடையாது, எல்லாமே ஒன்றுதான். மனிதன் மொத்தமே ஜாதினா 2 தான். ஒன்னு ஆண் ஜாதி, மற்றொன்று பெண் ஜாதி இல்லையா? உங்களை போல மனிதர் தான் அவரும். வேஷம் போட்டு வந்ததுனால இவன் சும்மா சொல்றான்னு நினைக்காதீங்க. காசுக்காக சொல்றது இல்ல. உங்களால முடிஞ்ச காணிக்கை போட்டு என் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி வன்னியனுடைய பாதத்தை தொட்டு வணங்குங்க. உங்களுக்கு அஷ்ட பாக்கியம் கிடைக்கும். குங்குமம் அதான் மஞ்சள் இருக்கிறது. அந்த குங்குமம் மஞ்சள் எடுத்து அத அந்த பெண் மாப்பிள்ளை நெத்தியில வச்சிட்டு நீங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு போங்க. வைங்கம்மா. கோவிந்தம் கோவிந்தம் அங்கோயமா அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க. இது முடிஞ்சோடனே சண்டை வாதாபிஷேகம் சண்டை செஞ்சு அவனை நண்டா உருமாறி போறோம். அந்த நண்டை நசிக்கலாம் வேற வண்டியா. அதனால தான் நுழப்பள்ளின்னு வேறு சொல்லுவாங்க நம்மளே. அதனால கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்துட்டு அதனால போய்க்கு.
யாரு இருந்து போவாதீங்க, இன்னும் நாடகம் இருக்குது. வள்ளியை வந்து சண்டைக்கு போறாரு. சண்டைக்கு போய் அந்த ராதாபீஸ்வரனை எப்படி மடிக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் போறாங்க, ஜாதியாகப்பட்டது எப்படி எல்லாம் பிரியுது இல்லையா? இவர் மூலமா தான் ஜாதியாகப்பட்டது பிரியுது. உட்காருங்க, இன்னும் சில மணி நேரம் இருக்குது நாடகம். பொழுது வெட்டிட்டு வந்து நாடகம் நடத்துறது அர்த்தம். நீங்க உட்காந்தீங்கன்னா சரியா? ஏமா சரி சரி உட்காரு. இப்பொழுது நீங்க அரண்மனைக்கு போக வேண்டும். நீங்க முதல்ல முதல் இருக்க உங்களுக்கு மகனே, உன் பெத்த தாயே அடிக்கிறிய. அவர் அடிக்கும்போது குறுக்க வரைய என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பெண்ணை கொடுத்தவங்க கண்ணை கொடுத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. பிள்ளைகள் கொடுத்ததை கொண்டாட நாம தான் பொறுமையா வளர்க்கணும். என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண அவன் புசி பொம்மனை ஓடுறான் பண்றான். என்ன